இப்போ சமாஜ்வாடி கட்சி பாஜகவை எதிர்த்து இங்கு களம் காணுவதன் மூலமாக இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பாஜக சைடும் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளருக்கும் ரவிதாஸுக்கும் பிரிவதற்கான ஒரு சூழல் இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரவிதாஸ் யார்? இந்த லக்னோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். என்ன கோட்டை அப்படின்னா இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக அதாவது 6 முறை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 30 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையாகவே இந்த தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுடைய மூத்த தலைவர் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 2012ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 28% வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் இந்த லக்னோ தொகுதி 5 சட்டமன்றங்கள் அடங்கின லக்னோ தொகுதியிலிருந்து வாங்குறாங்க. அதன் பிறகு 2017 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 49% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பதிவு பண்ணுறாங்க. இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2019 ராஜ்நாத் சிங் அவர்கள் 57% வாக்குகளை வாக்குகளை பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் பூனம் சத்ருகான் சின்ஹாவை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி மூலமாக களம் கண்ட அவங்கள பொறுத்த வரைக்கும் 26% வாக்குகளை பதிவு பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி 17% வாக்குகளை பதிவு பண்ணுறாங்க. ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஓட்டு பர்சன்டேஜை வச்சு பார்க்கும் போதும் அங்கே களத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் பாஜகவுடைய செயல்பாடுகள் கள நிலவரத்தை வச்சு பார்க்கும் போதும் வெற்றி வாய்ப்பு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு சாதகமான நிலையில் தற்போதைய நிலையில் இருந்தாலும் அதே நேரத்தில் சமாஜ்வாடி கட்சி சமாஜ்வாடி கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய ரவிதாஸ் அவர்கள் எளிதாக இந்த வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டார். எளிதாக இந்த வெற்றியை ராஜ்நாத் சிங் அவர்கள் எடுத்து செல்வதற்கு விட மாட்டாங்க. பல விதங்கள்லையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோ தொகுதியின் கள நிலவரம் என்ன சார்? தற்போதைய நிலைமையில இப்போ முன்னணியில் இருப்பது யார் சார்? வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கு சார்? இப்போ லக்னோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் நமக்கு தெரியும், இந்தியாவிலேயே அதிக நாடாளுமன்ற தொகுதியை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகர் தான் இந்த லக்னோ. அதுவும் இந்த லக்னோவில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தற்போதைய நிலையில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் களம் காண்றாங்க. கடந்த முறை 2019ஆம் ஆண்டும் ராஜ்நாத் சிங் இந்த லக்னோ தொகுதியிலிருந்து தான் வெற்றி பெற்று அமைச்சராக வந்தாங்க. 2014ஆம் ஆண்டும் இதே தொகுதியில் தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெற்றி பெறாங்க. இந்த தொகுதியில் இந்த முறை ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்த்து INDI அலையன்ஸ் சார்பாக சமாஜ்வாடி கட்சியிலிருந்து ரவிதாஸ் மெக்ரோட்ரா அப்படிங்கிறவர் களத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வேட்பாளர்கள் தான் மிக முக்கியமான வேட்பாளராக யாருக்கு இடையில் போட்டி அப்படின்னா பாஜகவுக்கும் சமாஜ்வாதி கட்சிக்கும் இடையில தான் போட்டி. இதை தாண்டி பகுஜன் சமாஜ் கட்சி மற்றும் பல கட்சிகள் இருந்தாலும் முன்னணியில் களத்தில் போட்டியில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா இந்த 2 கட்சிகள் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுமார் 36 லட்சம் வாக்காளர்கள் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. இதில் யார் முன்னணியில் இருக்காங்க, யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு முந்தைய நிலையில் இந்த களத்தில் யார் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம கடந்த வாரணாசி தொகுதியை பார்த்தது போலவே தான் இந்த லக்னோ நாடாளுமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டால் இங்கேயும் மக்களை பொறுத்த வரைக்கும் ரிலீஜன் அடிப்படையில் பார்க்கும்போது ஹிந்துக்கள் 70% இந்த பகுதியில் இருக்காங்க. 25% இஸ்லாமிய மக்கள் இருக்காங்க. அதர் அப்படின்னு சொல்லி 5% இருக்காங்க. அதர்ஸ் அப்படின்னா கிறிஸ்டியன் வருவாங்க, சீக்கியர்ஸ் வருவாங்க, சௌராசிஸ் வருவாங்க. இது போன்ற மற்ற பிரிவெல்லாம் வர்றாங்க. 100% மக்கள் இங்கே இருக்காங்க. அதே நேரத்தில் கம்யூனிட்டி அடிப்படையில் நாம் இந்த தொகுதியை எடுத்தோம் அப்படின்னா இந்த லக்னோ தொகுதியை பொறுத்த வரைக்கும் ராஜ்பூட் பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் சுமார் 23-24% மக்கள் இந்த தொகுதியில் இருக்காங்க. ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடியவங்க அதாவது பார்த்திங்கன்னா யாதவ், குர்மி, பனியா அப்படின்னு சொல்லி 35% பேர் இருக்காங்க இந்த ஓபிசி கேட்டகரியில் வரக்கூடியவங்க. ஏற்கனவே நம்ம முஸ்லீம் பார்த்துருக்கோம். SC/ST அப்படின்னா ஒரு 17% வரைக்கும் இந்த தொகுதியில் கம்யூனிட்டி அடிப்படையில் இங்கே மக்கள் இருக்காங்க. இப்போது சமாஜ்வாடி கட்சி பாஜகவை எதிர்த்து இங்கு களம் காணுவதன் மூலமாக இந்த ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமும் பாஜக சைடும் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளருக்கும் ரவிதாஸுக்கும் பிரிவதற்கான ஒரு சூழல் இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ரவிதாஸ் யார்?
ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்த்து களம் காணக்கூடிய ரவிதாஸ் அப்படின்னா இவருடைய பின்னணியும் வந்து மிக முக்கியமான ஒரு பின்னணியை கொண்டவர் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலம் முதலே, அதாவது மாணவர் அணியில் இணைந்ததில் இருந்து சமாஜ்வாடி கட்சியிலேயே தொடர்ச்சியாக பயணித்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது மற்ற வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பல வேட்பாளர்கள் கட்சி தாவி வரக்கூடிய நிலையில் இருப்பாங்க, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க, ஒரே கட்சியில் தொடர்ந்து பயணிக்காதவங்களா இருப்பாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே சமாஜ்வாடி கட்சி தான். இன்றைய நிலை வரைக்கும் சமாஜ்வாடி கட்சியில் பயணித்ததன் மூலமாக இப்போது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறாங்க. இவர் வந்து லக்னோ சென்ட்ரலில் கடந்த 2022 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இப்போது தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. இவரை தான் வந்து அகிலேஷ் யாதவ் அவர்கள் ராஜ்நாத் சிங்கை எதிர்த்து களத்தில் இறக்கியிருக்காங்க. களத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரணாசியை பார்த்தது போல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எளிதான தொகுதி கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு. என்ன காரணம் அப்படின்னா 2022 சட்டமன்ற தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் வருகிறது. இந்த 5 சட்டமன்ற தொகுதியில் 2 சட்டமன்ற தொகுதி சமாஜ்வாடி கட்சியுடைய கையில் இருக்கிறது. அதாவது லக்னோ வெஸ்ட்டும் லக்னோ சென்ட்ரலும் வந்து சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர்கள் தான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற 3 சட்டமன்ற தொகுதியும், அதாவது லக்னோ நார்த்து, லக்னோ ஈஸ்ட்டு, லக்னோ கண்டோன்மெண்ட், இந்த 3 சட்டமன்ற தொகுதியிலுமே பாரதிய ஜனதா கட்சியுடைய கையில் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தலை வச்சு பார்க்கும்போது எம்எல்ஏக்கள் அடிப்படையில் சமாஜ்வாடி கட்சியும் அங்கே ஒரு வலுவான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்குலாம் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ போட்டி அப்படிங்கிறது ஒரு பலமான போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாரணாசி தொகுதியை பார்க்கும்போது அங்கே லிட்ரேசி, அதாவது கல்வி அறிவு படித்தவர்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம 66% வரைக்கும் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். இங்கே லக்னோவில் வந்து 70% அந்த அடிப்படையில் படித்த மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து கேபிட்டல் ஆஃப் த உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து தொழில்துறைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை போக்குவரத்து நெரிசல். இன்னைக்கு வரைக்கும் தீர்வு காணப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது கேபிட்டல் அப்படின்னாலே போக்குவரத்து நெரிசல் வந்து இயல்பான ஒரு விஷயம்தான், தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். நம்ம சென்னையில் எப்படி போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ இதை தாண்டி எல்லா சிட்டிகள்லையுமே எல்லா கேபிட்டல்லையுமே போக்குவரத்து நெரிசல் இருக்கும். அதே போல் தான் லக்னோவிலையும் போக்குவரத்து நெரிசல் பாரதிய ஜனதா கட்சியால் சீர் செய்யப்பட முடியாத ஒரு விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. எதுக்கு பாஜகவால் சீர் செய்ய முடியலை அப்படின்னு தெரிவிக்கிறேன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் மாநில கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி. யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. ஸோ இந்த லக்னோ தொகுதியுடைய எம்பி தான் ராஜ்நாத் சிங் அவர்கள் மத்திய அமைச்சராக இருக்காங்க. இருந்தும் இந்த போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட முடியாத ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்னோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். என்ன கோட்டை அப்படின்னா இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக, அதாவது 6 முறை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது 30 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கோட்டையாகவே இந்த தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவுடைய மூத்த தலைவர் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் தொடர்ச்சியாக களம் கண்டிருக்காங்க. பல முறை களம் கண்டிருக்காங்க, வெற்றி வாகையும் சூடியிருக்காங்க. வாஜ்பாய்க்கு பிறகு 2009ஆம் ஆண்டு லால்ஜி டாண்டன் அப்படிங்கிறவர் களத்தில் இறங்கி அவரும் வெற்றி பெற்றிருக்காரு. அதன் பிறகு 2014, 2019 ராஜ்நாத் சிங் அவர்கள் களம் கண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போது 3வது முறையாக ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்கே களத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை, அதாவது 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ராஜ்நாத் சிங் அவர்களை எதிர்த்து களம் கண்டவர் யார் அப்படின்னா வந்து பூனம் சத்ருகான் சின்ஹா, அதாவது ஹிந்தி ஆக்டர் சத்ருகான் சின்ஹாவுடைய மனைவி பூனம் சத்ருகான் சின்ஹா தான் களத்தில் இறங்கி போராடினாங்க. ஆனால் இறுதியில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. இதுதான் இந்த களத்துடைய தற்போதைய நிலவரமாக இருக்குது. இப்போ இந்த தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல முறையில் அதிகமான முறையில் தான் இருந்துகிட்ருக்கு. அதாவது 2014 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 2014 பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் 35% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி இங்கே பதிவு பண்ணி வெற்றியை பதிவு பண்ணுறாங்க. அதே போல் தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 55% வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி பதிவு பண்ணுறாங்க. 2009 இருந்ததை விட 2014
ஓட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 57% வந்து பதிவு பண்ணுறாங்க. அப்போ 2014 54 இருந்தது, 2019 57, 3% அங்கே அதிகரிச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட் பர்சன்டேஜ் வந்து அங்கே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய கட்சி சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறுமா அப்படின்னா எதிரும் புதிருமான நிலை தான் அதிக மாநிலங்களில் இருந்துகிட்டு இருக்கு. மக்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். அதாவது மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய மக்கள், ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது எதிரில் இருக்கக்கூடிய ஒரு அணிக்கு வாக்களிப்பாங்க. மாறி மாறி வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். இதன் மூலமாக பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எடுக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கும் சட்டமன்ற தேர்தலில் வாங்கக்கூடிய பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னோவில் இருக்கக்கூடிய 5 சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகளை அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 28% வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் இந்த லக்னோ தொகுதி 5 சட்டமன்றங்கள் அடங்கின லக்னோ தொகுதியிலேருந்து வாங்குறாங்க. அதன் பிறகு 2017 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 49% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பதிவு பண்ணுறாங்க. அதாவது 2012 28 இருந்தது, இப்போ 48% அதிகரிச்சிருக்கு அந்த 5 தொகுதியிலுமே. ஆமாம், அந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுடைய டோட்டல் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20% அங்கே அதிரடியாக பாஜகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஓட் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. அந்த 2017க்கு அப்புறம் 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு 52% வாக்குகளை வாங்குறாங்க. அதாவது 2017 48% வாங்கிறவங்க 52% வாங்குறாங்கன்னா 4% வந்து சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவுக்கு அந்த 5 சட்டமன்ற தொகுதியுடைய டோட்டல் பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தேர்தலையும் பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜுடைய க்ரோத் அதிக அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சட்டமன்ற தேர்தலையும் இந்த 5 சட்டமன்ற தேர்தலுடைய ஆவரேஜை பார்க்கும்போது தேர்தலுக்கு தேர்தல் பாஜகவுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் சென்றுகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா பாஜக வந்து அங்கு தொடர்ச்சியாக வலுவாக இருக்கிறது. ஏற்கனவே அட்டல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தொடர்ச்சியாக களம் கண்ட தொகுதி அப்படின்னு தெரிவிச்சிருந்தேன். அப்போது அட்டல் பிகாரி வாஜ்பாய் காலத்திலேருந்தே இந்த தொகுதி பாஜகவுடைய ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட்டையாக இருக்கக்கூடிய தொகுதியில் ஓட் பர்சன்டேஜும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த தொகுதியை தன்வசப்படுத்தி தொடர்ச்சியாக எடுத்து செல்வதற்கான ஒரு களமாகத்தான் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தலைநகர் லக்னோ தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. இதில் அதே நேரத்தில் ஆப்போசிட்டில் களம் கண்டிருக்கக்கூடிய சமாஜ்வாடி கட்சியுடைய ரவிதாஸ் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவரும் வந்து தொடர்ச்சியாக நீண்ட பாரம்பரியம் கொண்ட அதே நாடாளுமன்ற தொகுதியில் வரக்கூடிய லக்னோ சென்ட்ரலில் வெற்றி பெற்றவர். அதனால் வந்து நாம் இவரையும் எளிதாக கால்குலேட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா போட்டி அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு பலமான போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் கருத்தில் எடுத்துக்கணும். ஸோ எந்த அடிப்படையில் பலமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2019 வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் 57% வாக்குகளை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் வந்து பூனம் சத்ருகான் சின்ஹாவை பொறுத்த வரைக்கும் சமாஜ்வாடி பார்ட்டி மூலமாக களம் கண்ட அவங்கள பொறுத்த வரைக்கும் 26% வாக்குகளை பதிவு பண்ணுறாங்க. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனிச்சு நிற்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி வந்து 17% வாக்குகளை பதிவு பண்ணுறாங்க. இப்போது INDI அலையன்ஸ் மூலமாகத்தான் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளர் களத்தில் காண்பதன் மூலமாக அப்போது சமாஜ்வாடி கட்சி கடந்த தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினாங்க, காங்கிரஸ் கட்சி எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வாங்கினாங்க, இது ரெண்டையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 ஒரு 17 வந்து 42% வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை பொறுத்தவரைக்கும் 57% வாக்களை வாங்கியிருக்காங்க. அப்போது 42 43% வாக்குகள் இந்த சமாஜ்வாடி கட்சிக்கு இப்போ கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட டிஃப்ரென்ஷியேட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு 7-8% டிஃப்ரென்ஷியேட் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ சமாஜ்வாடி கட்சி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் சமாஜ்வாடி கட்சியோட சில உதிரி கட்சிகள் சிறு கட்சிகள் எல்லாமே அலையன்ஸில் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் போட்டி பலமான போட்டியாக அமைவதற்கான ஒரு சூழல் இருக்கும். காரணம் காங்கிரஸும் சமாஜ்வாடியும் இணைந்து களம் காண்றதுனால இந்த வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எளிதாக ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு கிடைக்காது. தீவிரமாக போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு களமாக தான் இந்த களம் இருந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வாஜ்பாய் அவர்கள் தொடர்ச்சியாக களம் கண்ட தொகுதி அப்படிங்கிறனால பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை அதிக அளவு வாக்குறுதிகளை அங்கே நிறைவேற்றி இருக்காங்க.
என்ன காரணம் அப்படின்னா வாஜ்பாய் அவர்களுடைய தொகுதி, ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறக்கூடிய தொகுதி, அதுவும் பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய தலைநகர் அப்படிங்கிறதுனால இங்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் பாஜகவுடைய மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி துரிதமாக செயல்படுத்தியிருக்காங்க. இதில் மக்கள் நாம் நேரடியாக செல்லும்போது மக்கள் முன்வைத்த விமர்சனங்கள் அப்படின்னா இந்த போக்குவரத்து நெரிசல் தான். நாம் ஏற்கனவே சொன்னது போல் என்ன அப்படின்னா போக்குவரத்து நெரிசல் மிக பெரிய அளவில் அங்கே இருந்துட்டு இருக்கனால இதுதான் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக முன்வை. சார் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா களம் ஒரு கடினமான களமாக போராடி வெற்றி பெற வேண்டிய களமாகத்தான் இந்த களம் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த ஓட்டு பர்சன்டேஜை வச்சு பார்க்கும்போதும் அங்கே களத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் பாஜகவுடைய செயல்பாடுகள் கள நிலவரத்தை வச்சு பார்க்கும்போதும் வெற்றி வாய்ப்பு ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு சாதகமான நிலையில் தற்போதைய நிலையில் இருந்தாலும் அதே நேரத்தில் சமாஜ்வாடி கட்சி எளிதாக, அதாவது சமாஜ்வாடி கட்சி சார்பாக களம் கண்டிருக்கக்கூடிய ரவிதாஸ் அவர்கள் எளிதாக இந்த வெற்றியை விட்டு கொடுக்க மாட்டார். எளிதாக இந்த வெற்றியை எடுத்து செல்வதற்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் எடுத்து செல்வதற்கு விட மாட்டாங்க. பல விதங்கள்லையும் முட்டுக்கட்டைகள் போட்டு வெற்றி பெறுவதற்கான சூழலில் தான் சமாஜ்வாடி கட்சி தீவிரமாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா ரவிதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவ பருவத்தில் இருந்தே மக்கள் பிரச்சனைகள், அங்கே தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு சுமார் ஒரு 250க்கு மேற்பட்ட முறை சிறைச்சாலைகளுக்கு சென்று வந்திருக்காங்க. அதாவது அரசியல்வாதிகள் அப்படின்னா ஊழல் பண்ணிட்டு போவாங்க, கொள்ளை அடிச்சுட்டு போவாங்க, முறைகேடு செய்துட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடி போராட்டத்தின் மூலமாக சிறை சென்று வந்திருக்காங்க. அதுவும் 250 முறைக்கு மேலாக சென்று வந்ததன் மூலமாகத்தான் லிம்கா புக்கில் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது, ரெக்கார்டாக இடம்பெற்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அடித்தட்டு மக்களுக்காக ஏழைகளுக்காக அந்த தொகுதிக்காக இவர் களத்தில் இறங்கி போராடுவார் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். அப்போ இப்படி களத்தில் இறங்கி போராடக்கூடிய ரவிதாஸ் அவர்கள் இங்கே களத்தில் ராஜ்நாத் சிங்கை சந்திக்கிறாங்க அப்படின்னா எளிதாக வெற்றி வாகை சூட முடியாது. வெற்றி திசை திரும்புவதற்கான ஒரு சூழலும் இருக்கும். அப்படி இருந்தாலும் மாநிலத்திலையும் பாஜகவுடைய ஆட்சி, மத்தியிலையும் பாஜகவுடைய ஆட்சி, அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான பர்சன்டேஜ் வேணும்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. எங்களோடு இணைந்து லக்னோ தொகுதியின் கள நிலவரத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.